கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் இந்த மார்னிங் பிரேயர்ல வந்திருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். इस सुबह के समय में आए हुए हर एक को प्रभु यीशु मसीह के नाम से अभिनंदन स्वागत करती हूँ। आज के दिन में भी परमेश्वर की महान कृपा हमारे बीच में है. இந்த நாளிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கிருபை உங்கள் மத்தியில் இருக்கிறது. वचन यही कहता है, हम किसी भी बात की चिंता करने की जरूरत नहीं है. வசனம் இதைதான் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று வேதம் சொல்கிறது. चिंता करने जैसा एक बहुत बड़ा पाप कुछ नहीं है. கவலைப்படுற மாதிரி ஒரு பாவம் வேற எதுவுமே கிடையாது. आपका शरीर का अंग अगर आपका हाथ रोज सुबह से रात तक चिंता में रहता है तो आपको कैसा लगेगा? உங்க சரீரத்திலுடைய ஒரு அங்கம், அதாவது உங்க கை எடுத்துக்கோங்களேன். உங்க கை ஒரு 24 மணி நேரமும் அது டென்ஷன் ஆயிட்டு கவலைப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. आपका बॉडी का अंग अपने आप से दुख होता है, मतलब आप ये बॉडी का अंग एक अंग का लिए अपने आप से दुख होते रहता तो कैसा रहेगा? உங்க சரீரத்துல ஒரே ஒரு அவயம் கவலைப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ये सब आपके अंदर ही है. அது எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்களோட ஒட்டி தான் இருக்கு. ये हाथ, ये पैर, ये आँख, ये कान, ये सब कुछ सर से लेके पैर तक सब कुछ आपका हिस्सा है. உங்களுடைய கண்ணு, உங்க காது, உங்க மூக்கு, உங்க கரங்கள் எல்லாமே உங்களுடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக அது இணைந்து இருக்கிறது. सो अगर आपका एक अंग खाली अपने आप से दुख में, संकट में, डर में रहता है तो कैसा रहेगा? ஒரே ஒரு அவயம் மாற்றம் அது கவலைப்பட்டுட்டு ரொம்ப டென்ஷனா பயந்துகிட்டு ரொம்ப கலக்கத்துல இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. सेम वे அதே போலதான் वचन कहता है, வசனம் சொல்லுகிறது, हम सब उनमें ही रहते हैं, चलते फिरते हैं, हम उनमें ही श्वास लेते हैं. வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம். जैसे ये अंग आपके अंदर है, எப்படி இந்த அவயங்கள் நமக்குள்ள இருக்கிறதோ, நம்மோடு இருக்கிறதோ, वैसा ही हम भी उनके अंदर है. அதே போலதான் நாம் அவருக்குள் இருக்கிறோம். मेरा अंग अपने आप से दुख होने से कैसा रहेगा? என்னோட அவயம் ஒண்ணு தனியா அது கவலைப்பட்டுட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? मेरे अंग कभी भी दुख होते हुए मैंने नहीं देखा. என்னுடைய அவயம் கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ये अंग के लिए मैं चिंता करता हूँ, मगर ये अंग कभी चिंता करता नहीं है. இந்த அவயத்துக்காக நான் கவலைப்படுவேனே ஒழிய அது ஒரு நாளும் கவலைப்படாது. अगर एक नाखून भी अगर गिर गया ना, இந்த நகம் கீழே விழுந்துச்சுன்னா मैं चिंता करूंगा, अरे यार नाखून नहीं है, इसके क्या करें? நான் கவலைப்படுவேன், ஐயோ இது நகம் கீழே விழுந்துச்சு என்ன பண்றதுன்னு கவலைப்படுவேன். मगर वो नाखून कभी चिंता नहीं करता है. அந்த நகம் ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. ये उंगली कभी चिंता नहीं करता है. இந்த விரல் ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. क्यों? காரணம் என்ன? इसको चिंता करने का है ना ड्यूटी नहीं दिया गया है. இதுக்கு கவலைப்படுற வேலைய கொடுக்கப்படல. इसको दुख होने का काम नहीं दिया गया है. இந்த அவயங்களுக்கு கவலைப்படுகிற வேலை கொடுக்கப்படவில்லை. इसकी चिंता कौन करना पड़ता है? அந்த அவயத்தை குறித்து கவலை யார் படணும்? कौन करना है? யார் படணும்? मैं करना पड़ता है. நான் படணும். क्योंकि ये सब कुछ मुझ में है. இந்த முழு அவயங்களும் என்னோடு இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது. ये सबका जिम्मेदारी मैं हूँ. இதுக்கு முழு பொறுப்பாளி நான் தான். यहाँ से लेके नीचे पैर की चोट तक हर एक अंग का जिम्मेदारी मैं हूँ. என்னுடைய தலை தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா அவயங்களுக்கும் நான் தான் பொறுப்பாளி. इसको सही रखना मेरा काम है. இத ஒழுங்கா வச்சுக்கிறது என்னோட வேலை. क्योंकि ये सब कुछ मुझ में है. இது காரணம் என்னன்னா இது எல்லாமே எனக்குள்ள இருக்கிறது. कितने लोगों को बातें समझ आ रहा है? நான் பேசுற காரியம் உங்களுக்கு தெளிவாகிறதா? क्योंकि ये सब कुछ मुझ में ही है. இது இந்த எல்லா அவயங்களும் எனக்குள்ள இருக்கிறது. जो कुछ मुझ में है, எதெல்லாம் எனக்குள்ள இருக்கிறதோ उसके लिए मैं चिंता करना पड़ता है. அதுக்காக நான் தான் கவலைப்படணும்.
वो कभी चिंता करने का ड्यूटी उसका है ही नहीं. அது கவலைப்படுற பொறுப்பு வேலை அதுக்கு கொடுக்கப்படல. Same way. அதே போலதான் ये पूरे प्रपंच, இந்த முழு பிரபாண்டத்தையும் பாருங்க, இது முழு சிருஷ்டிப்பையும் பாருங்க. ठीक है, मैं आपसे एक सवाल पूछता हूँ. நான் उங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ये जो पृथ्वी है ना, पृथ्वी का गोल, இந்த பூமி, இந்த உலகம் உருண்டை, உருண்டையான உலகம், पृथ्वी है ना, ये पृथ्वी कहाँ है? இது எங்க இருக்கு? ये पृथ्वी किधर है? இது எங்க இருக்கு? எங்க இருக்கு? स्पेस में है. स्पेस में. அந்த ஸ்பேஸ் வெற்றி, खाली जगह में வெற்றிடத்துல स्पेस. अभी भी देखो मेरे ऊपर पूरा स्पेस ही है. எனக்கு மேல பாருங்க, முழுசா வெற்றிடம் தான், காலி, पूरे खाली है, ஃபுல்லா காலி, வெற்றிடம். ये पृथ्वी कहाँ पे टिकी हुई है? இந்த பூமி எங்கே நிலைத்திருக்கிறது? எங்க எதற்குள் நிலைத்திருக்கிறது? स्पेस में है. அது வெற்றிடத்தில் நிலை நிற்கிறது. ठीक है, ये स्पेस किधर है? இந்த வெற்றிடம் எங்க இருக்கிறது? ये स्पेस कहाँ पे है? இந்த வெற்றிடம் எங்கே இருக்கிறது? அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள் இருக்கிறது. ये पृथ्वी स्पेस में है, स्पेस कहाँ है? இந்த பூமி அது வெற்றிடத்திற்குள் இருக்கிறது. அந்த வெற்றிடம் எங்கே இருக்கிறது? वो स्पेस पूरे के पूरे उन्हीं में है. அந்த வெற்றிடமானது முழுக்க முழுக்க அவருக்குள் இருக்கிறது. सेम जैसे ये पूरे शरीर में ट्रिलियन ट्रिलियन का, मिलियंस ट्रिलियंस का अणु होता है. ये सब कुछ कहाँ है? आप में है. எப்படி இந்த சரீரத்துல மில்லியன் ட்ரில்லியன் அணுக்கள், ஒவ்வொரு அணுக்களும் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கிறது. அதே போல कहाँ है? அது எங்க இருக்குன்னா, அது எங்க இருக்கு? उसका स्पेस कहाँ है? அதோட வெற்றிடம் எங்கே? मैं ही हूँ. அதற்கு வெற்றிடம் நான் தான். मैं ही वो सबको संभाल के रखा हूँ. அது எல்லா அணுக்களையும் பாதுகாத்து வச்சிருக்கிறது நான் தான். I am the space. நான் தான் அந்த வெற்றிடமாக இருக்கிறேன். In me, मुझ में ये सब कुछ है. எனக்குள் இது எல்லாமே இருக்கிறது. Same way. அதே போல परमेश्वर के अंदर ये पूरे जो कुछ भी दिखने में आता है, सब कुछ उनमें ही है. தேவனுக்குள் நீங்கள் காண்கிற இது எல்லாம் அவருக்குள் தான் நிலை நிற்கிறது. कितने लोगों को अभी मैंने जो बात बोला ये समझ आया? நான் பேசுகிறதான காரியம் உங்களுக்கு தெளிவாகிறதா, புரிகிறதா? I am that space. நான் தான் அந்த வெற்றிடம். अगर मैं नहीं है, நான் இல்லனா ट्रिलियन ट्रिलियन का अणु अभी नहीं है. அந்த மில்லியன் ட்ரில்லியன் அணு அது இல்ல. ये पूरे सर से लेके पैर तक ट्रिलियन ट्रिलियन का अणु मिलके ही ये पूरे बॉडी बनी है ना. இந்த முழு சரீரத்திலும் மில்லியன் ட்ரில்லியன் அணுக்கள் இணைந்துதான் இது சரீரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. है ना? यही साइंस यही तो बात कर रहा है ना. சயின்ஸ் இதுதானே சொல்லுது. सही है ना? கரெக்ட் தானே? अगर मैं ही नहीं है, நானே இல்லனா ट्रिलियन ट्रिलियन का अणु फिर कहाँ पे जाके रहेगा? இந்த ட்ரில்லியன் மில்லியன் அணுக்கள் வந்து எங்க போயிருக்கும்? सो ये सारे मिलियन ट्रिलियन के अणु का स्पेस एक जगह चाहिए वो रहने के लिए. वो कहाँ है? वो मैं ही हूँ. இந்த மில்லியன் ட்ரில்லியன் அணுக்கள் இருப்பதற்கான இடம் நான் தான். I am. நான் தான். And I am the responsibility, the one who is holding everything together. யார் இதை தாங்கி பிடித்திருக்கிறார்களோ அவர்கள் தான் முழுக்க பொறுப்பாளி. அது நான் தான். Same way. அதே போல मैं इस ट्रिलियन अणु को पकड़ के रखने वाली स्पेस में हूँ. இந்த முழு மில்லியன் ட்ரில்லியன் அணுக்களை பிடித்து தாங்கி பிடித்து வைத்திருக்கிற சரீரம் நான் தான். வெற்றிடம் நான் தான். அந்த ஸ்பேஸ் நான் தான். அந்த வெற்றிடம் நான் தான். मेरे को ये पूरे ब्रह्मांड को पकड़ के रखने वाला स्पेस वो है. என்னையும் இந்த முழு சிருஷ்டிப்பையும் தாங்கி பிடித்து வெற்றிடமாக வைத்திருக்கிற வெற்றிடம் யாருன்னா அவர்தான்.
उनमें हम चलते फिरते हैं, इसलिए बाइबल कहता है हम उनमें रहते हैं, उनमें चलते फिरते हैं, उनमें जीवित रहते हैं. அவருக்குள் நாம் அசைகிறோம், இருக்கிறோம், பிழைக்கிறோம், அவருக்குள் ஜீவிக்கிறோம், வாழ்கிறோம். कितने लोगों को बातें समझ आया? எத்தனை பேருக்கு புரிகிறது நான் பேசுகிற காரியம்? अब मुझ में रहने वाले ये अणु चिंता करने लग गया. இந்த சரீரத்துல வாழ்கிற அணுவானது கவலைப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா, ये स्पेस को, ये पूरे को पकड़ के रखने के लिए एक स्पेस की जरूरत है ना, इतने अणु रहने के लिए एक स्पेस की जरूरत है ना. இந்த முழு அணுக்களும், இந்த எல்லா அணுக்களும் தங்குவதற்கு ஒரு வெற்றிடம் தேவைப்படுகிறது. वो अगर जेम्स ही नहीं है, जेम्से இல்லனா वो अणु फिर कहां पे आके रहेगा? அந்த அணுக்கள் எங்கே தங்கும்? यहाँ पे जेम्स करके एक वैक्यूम है, ताकि इसके अंदर ये सारे अणु आके क्या हो गया, இங்கே ஜேம்ஸ் என்கிற ஒரு வெற்றிடம் இருந்ததினால்தான் இங்கே இத்தனை அணுக்கள் வந்து என்ன ஆயிருச்சு, ஒன்னாக தங்கி சேர ஆரம்பிச்சிச்சு. இது கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட் தான். அன்னைக்கு ஸ்பேஸ் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வெற்றிடம்ன்ற ஒண்ணு வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட். அது ஸ்பேஸ்ங்கிறது, அதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸ்பேஸ் பத்தி. வெற்றிடம்ன்றது இல்லைன்னு வைங்களேன், வெற்றிடம்ன்றது தான் எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கு, எல்லாமே வெற்றிடத்துக்குள்ளதான் இருக்கு. சரியா? இப்ப நான் வெற்றிடமா இல்ல அப்படின்னா என்னல இதெல்லாம் எங்க இருந்து வரும்? இது எல்லாத்தையும் நான் எடுத்து இது எனக்குள்ள வச்சிருக்கிறேன்னா நான் ஒரு வெற்றிடமாக இருக்கிறேன், நான் ஒரு ஸ்பேஸா இருக்கேன். Same way God is also a space so that he can put all together within him. அவரும் அந்த வெற்றிடமாக இருப்பதினால் தான் இந்த முழு சிருஷ்டிப்பையும் நம்மையும் அதை ஒன்றாக தாங்கி பிடித்து அவருக்குள் நிலைத்து வைத்திருக்கிறார். ஆமென். So उनके अंदर रहने वाली एक अंग, उनके अंदर रहने वाली एक अणु चिंता करना नहीं चाहिए. அவருக்குள் இருக்கிறதான ஒரு அவயமானது கவலைப்படக்கூடாது. अगर वो चिंता कर रहा है, அது கவலைப்படுதுனா इसका मतलब ये है, அதோட அர்த்தம் என்னன்னா उसको अभी तक सच पता नहीं चल रहा. அதுக்கு உண்மை அதுக்கு இன்னும் தெரியவில்லை என்ற அர்த்தம். इतने ट्रिलियन का अणु को मैं संभाल रहा हूँ रोज. ஒவ்வொரு நாளும் இந்த மில்லியன் ட்ரில்லியன் அணுக்களை ஒவ்வொரு நாளும் நான் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். और मैं इसकी हर एनर्जी मैं दे रहा हूँ. இதுக்கு முழு ஆற்றலையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். मैं रोज खाना खा रहा हूँ, सुबह उठ के खाना खा रहा हूँ, நான் காலையில சாப்பிடுறேன், दिन में खा रहा हूँ, இந்த மத்தியானம் சாப்பிடுறேன், रात को खा रहा हूँ, நைட் சாப்பிடுறேன், इसकी जो जरूरत पानी वो पी रहा हूँ, எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு குடிக்கிறேன், इसके लिए जो परिश्रम करना है उसको वो परिश्रम कर रहा हूँ, இதுக்கான என்ன பயிற்சி எடுக்கணுமோ அது என்ன உழைக்கணுமோ அது உழைத்து கொண்டிருக்கிறேன், मैं कर रहा हूँ. நான் பண்றேன். क्योंकि मैं ये सब कुछ सारे अणु को पकड़ के रखने वाले स्पेस में हूँ. காரணம் என்ன? இந்த முழு மில்லியன் ட்ரில்லியன் அணுக்களை நான் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறேன். I am the one who is holding together everything. எல்லாவற்றையும் இந்த அணுக்களை எல்லாவற்றையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற வெற்றிடமாக நான் இருக்கிறேன். So I am the responsibility. நான் தான் இதற்கு முழு பொறுப்பாளியாக இருக்கிறேன். Same way. அதே போல If God is the one who is holding together सारे प्रपंच को, अगर आप भी उस प्रपंच के अंदर एक इतनी सी अणु है, இந்த अणु से भी अणु है, இந்த முழு பிரம்மாண்டத்தையும் இந்த முழு சிருஷ்டிப்பையும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற அவருக்குள் நீங்கள் ஒரு அணுவை போல இருக்கிறீர்கள். अणु से भी अणु है, அணுக்குள்ள இன்னொரு அணு, very small, ரொம்ப சின்னது, very small, ரொம்ப சின்னது. and you are worrying all the time, எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருப்பான், and you are fighting. எல்லாத்தோடயும் சண்டை. इसलिए बाइबल कहता है வேதம் அதைதான் சொல்லுகிறது, चिंता ना करो, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. because the one who is holding together, எல்லாவற்றையும் தாங்கி பிடித்திருக்கிறவர் உங்களுக்கு இருக்கிறார். वो आपको संभालेगा, அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார்.
वो आपकी हर जरूरतों को अपने टाइम पे सही समय पे भेजेगा. அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சரியான நேரத்தில் உங்களை வந்தடைய செய்வார். He is the space. அவர்தான் நமக்கு வெற்றிடம். He is the space. அவர்தான் வெற்றிடம். One who holds together everything. எல்லாவற்றையும் தாங்கி பிடித்து நிலைத்து வைத்திருக்கிறதானவர். I am the example for this. நான் அதற்கு உதாரணமாக இருக்கிறேன். मैं God का छोटा डिजाइन हूं. நான் தேவனுடைய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், சின்ன டிசைன். அவர் ஃபுல் பிக்சர், நான் அதோட இந்த உடம்பு இருக்கு பாருங்களேன், உங்க உடம்பு தேவனோட ஸ்மால் பிக்சர் தான் உங்க உடம்பு. இத புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இதே மண்டையில விளங்கலைன்னா அப்புறம் எங்கிருந்து விளங்குவாரு? अच्छे से समझ आया क्यों हम चिंता नहीं करना चाहिए? ஏன் நம்ம கவலைப்படாது கூடாது என்று நான் சொல்லுகிறேன் என்பதை புரிஞ்சிச்சா உங்களுக்கு? जीसस चिंता के बारे में ज्यादा प्रचार किया. இயேசு கவலைப்படாதிருங்கள் என்ற சப்ஜெக்ட்ல நிறைய பேசியிருக்காரு. हत्यार ना करो उसके बारे में इतना ज्यादा बड़ा प्रचार नहीं दिया. बड़ा प्रचार नहीं दिया. கொலை பண்ணாத அப்படினு ரொம்ப பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணல. है ना? आप ही देखो बड़ा पाप आप जिसकी बोलते हैं उसमें जीसस ज्यादा बड़ा प्रचार किया ही नहीं. எதெல்லாம் நம்ம பெரிய பெரிய பாவம்னு சொல்றோமோ அத பத்திலாம் ஆண்டவர் இயேசு ரொம்ப பெரிய பிரசங்கம் பண்ணல. जिसको हम कुछ समझते ही नहीं है उसके लिए 3 चैप्टर लिखी हुई है. நம்ம எதை ரொம்ப சின்னதா அற்பமா ஒண்ணுமே இல்லன்னு நினைக்கிறோமோ அத பத்தி 3 அதிகாரங்கள் எழுதிருக்காரு. उसके बारे में ज्यादा प्रचार दिया. ரொம்ப அதிகமான பிரசங்கங்கள் போதனைகள் அத பத்தி தான் கொடுத்திருக்காரு. Because காரணம் आपको सच समझ नहीं आ रहा है. உங்களுக்கு உண்மை விளங்குவதற்காக. चिंता कर रहा है, चिंता हम कर रहे हैं तो हमें पता नहीं है हम कहां पे बैठे हुए हैं. நம்ம கவலைப்படுறோம் ஆனா நம்ம எங்க இருக்கோம்ன்றதே நமக்கு தெரியல, அதனால தான் கவலைப்படுறோம். कहां है ये बात पता नहीं. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றது தெரியல. What is the meaning of space? வெற்றிடம் என்றால் என்ன? Space क्या होता है? வெற்றிடம் என்றால் என்ன? அது என்ன? जेम्स एक स्पेस है. जेम्स ஒரு வெற்றிடமாக இருக்கிறார். इसलिए इतने सारा अणु को मैं पकड़ पाया. ये सारा अणु मुझ में आके जी रहा है. எல்லா இந்த மில்லியன் ட்ரில்லியன் அணுக்களை நான் அதனால தான் நான் அதை பிடித்து கொண்டு இருக்கிறேன். அதுதான் எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால தான். सही है ना? புரியுதா? கரெக்ட்டா? गलत तो नहीं बोल रहा. தப்பா ஒண்ணும் சொல்லையே. सही है ना? आप ही आपकी बॉडी का स्पेस है. आप நீங்கள் உங்கள் சரீரத்திலே நீங்கள் தான் வெற்றிடமாக இருக்கிறீர்கள். Every human is a space. எல்லா முழு மனுக்குலமும் வெற்றிடமாக இருக்கிறீர்கள். एक दिन आप ये बॉडी को छोड़ते हैं ना, ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா ये अणु को आप निकाल देते हैं, बट आप वो स्पेस वो कहीं नहीं जाएगा, वो वहीं के वहीं रहेगा. You will be a space. will be still there. அந்த அணுக்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும், ஆனா நீங்கள் அங்கே தான் இருப்பீர்கள். நீங்கள் ஏனென்றால் நீங்கள் தான் வெற்றிடம். Because you are gods. நீங்கள் எல்லாம் தேவர்களாக இருக்கிறீர்கள். समझ आया? புரியுதா? இந்த உடம்புல இருக்கிற அணுக்களை வேணா நம்ம களைஞ்சு போட்டுடலாம், ஆனா வெற்றிடம் என்கிற ஒன்றுக்கு பாருங்க, அதை யாராலையும் களைய முடியாது. ஏன்னா நீங்க அதுவாகத்தான் இருக்கிறீர்கள். தேவன் அதுவாகத்தான் இருக்கிறார். அவர் 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 ஸ்பேஸா இருக்கனாலதான் சர்வமும் அவருக்கு உள் இருக்கிறது. அவருக்குள் நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம், எல்லாமே நடக்குதுங்கிறார் பால். இந்த சத்தியம் மட்டும் உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சு, நீங்க வாழ்ற டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கும். எதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா எங்க இருக்கேன்றது தெரிஞ்சிடும், யாரு நானுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க இந்த உடம்பு நானுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த உடம்பு நீங்க இல்ல, ஸ்பேஸ் தான் நீங்க. இந்த உடம்பையே தாங்கி பிடிச்சு வச்சிருக்கிற ஸ்பேஸ் தான் நீங்க. இது புரியணும். நீங்க ஸ்பேஸா இருக்கிறதுனாலதான் நீங்க இந்த உடம்ப நீங்க கவலைப்படுறீங்க, இந்த உடம்ப நீங்க பாத்துக்கிறீங்க. நீங்க உடம்பா இருந்தா நீங்க உடம்ப பாத்துக்க மாட்டீங்க. சமஜாயானா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? கவலைப்படாதுங்க. நான் கவலையை பத்தி நிறைய பேசி இருக்கிறேன்.
திரும்பி திரும்பி பேசுறேன், ஏன்னா நான் இயேசுநாதர் மாதிரி. God bless you. Have a nice day.